வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்னா உங்கள் ஹோஸ்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமோட 30 செகண்ட் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணி சும்மா இன்டர்நெட்டே கதி கலங்க வச்சுட்டாங்க. ஏகப்பட்ட தியரிஸ் ஏகப்பட்ட பிரேக் டவுன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நம்மளும் நம்ம சேனலில் பிரேக் டவுன் அண்ட் ஈஸ்டர் எக்ஸ் நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோ போட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் டைம் வந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டீசரில் என்னென்ன ஃபேக் ஷாட்ஸ் இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், மார்வல் வந்து இந்த மாதிரி ஜித்து வேலைகளை காமிச்சு நம்மளை வந்து ஏமாத்துறதுல கெட்டிக்காரங்கன்னு இருக்குது, ஆனால் இல்லை அப்படி சொல்லி நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டீசரில் கண்டிப்பாக நிறைய ஃபேக் ஷாட்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்கலாம். ஃபேக் ஷாட்ஸ் மட்டும் இல்லை, இந்த பேக்ரவுண்டில் வர வாய்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வாய்ஸஸ் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீசரில் என்னென்ன ஃபேக் ஷாட்ஸ் இருக்குங்கிறத வந்து பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் மொத்தம் 3 ஃபேக் ஷாட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் இது. ஸோ இதில் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா, ப்ரூஸ் பேனர், வார் மிஷன், அதுக்கப்புறம் பிளாக் விடோ 4 பேரும் அண்ணந்து வானத்தில் என்னமோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து யாருமே வர மாதிரி தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஹெலிகேரியரோ வந்தால் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். பக்கத்தில் இருக்க அந்த புல்ல வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெலிகேரியர் வர மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவங்க யாரை பார்க்குறாங்க, மேபி எனக்கு தெரிஞ்சு 3 ஆளுங்களாக தான் இருக்கணும். ஒன்று நம்ம கேப்டன் மார்வல் வரலாம். கேப்டன் மார்வல் அவங்களோட பைனரி ஃபார்மில் இருந்தால் மட்டுமே பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பைனரி ஃபார்ம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், கண்ணே கூசும். ஸோ இவங்க வந்து டேரெக்டாக நம்ம கேப்டன் மார்வலை பார்க்க முடியாது. ஸோ டீசரில் அந்த மாதிரி பளிச்சுன்னு காமிக்காமல் ரொம்பவே டார்க்காக காமிச்சா நிறைய பேர் கேப்டன் மார்வல் இல்லைன்னு சொல்லி டவுட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து வேற ஆளுன்னு சொல்லி அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சி மேபி இதை வந்து பிளாக்காக காமிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கோர்கன் வால்கேரி அவங்க வரலாம், மேபி எர்த்துக்கு வரலாம். நம்ம வால்கேரி உயிரோட தான் இருக்காங்க சொல்லி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் எர்த்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷிப்பில் தான் வரணும். ஸோ ஷிப் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லேண்டிங் பண்ணும்போது சுற்றி இருக்க எல்லாமே வந்து பறக்கும், ஆல்மோஸ்ட் ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3வது எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம டோனி அண்ட் நெபுலா 2 பேருமே ஆக்சுவலாக வரலாம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஷிப்பே ரெடி பண்ணி தான் வரணும். ஸோ அப்படி வரும்போது அவங்க வந்து கிராஷ் லேண்டிங் ஆகிற மாதிரி தான் வருவாங்க. ஸோ அந்த ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பவருமே இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் பூஸ்ட் மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால எந்த ஒரு லைட்டுமே இருக்காது. பட் கிராஷ் லேண்டிங் ஆகிற மாதிரி தூரத்தில் ஒரு ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் விழுற மாதிரி வரலாம். ஆர் இந்த ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவெஞ்சர்ஸ் ஃபெசிலிட்டியை தாண்டி போயிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் யார் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி இவங்க எல்லோரும் வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது 3 ஆப்ஷன் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி அண்ணாந்து பார்க்கும்போது. 4வதாக மேபி நம்ம தோர் வந்து அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ தோர் வந்து எப்போ கிளம்புனாலும் எல்லோரும் வந்து எட்டி பார்ப்பாங்க, ஏன்னா சொயிங்னு சொல்லி வானத்தில் போயிடுவார்ல. ஸோ அதனால் மேபி அதுவாக இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு டோனி அண்ட் நெபுலா இந்த இடத்துல வரும்போது அந்த ஷிப்பில் பவர் இல்லாமல் கிராஷ் லேண்டிங் ஆகிற மாதிரி வரணும். ஏன்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ப்ரீவியஸாக ஒரு அவெஞ்சர்ஸ் செட்பிக்லாம் வரும்போது நம்ம வார் மிஷன் அண்ட் நெபுலா ஒன்றா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வார் மிஷன் இருக்காரு. ஸோ மேபி நெபுலா வந்து இந்த இடத்துல வந்து எர்த்துக்கு வர மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம வார் மிஷனுக்கும் ப்ரூஸ் பேனருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல யார் இருக்க போகிறா, ஆர் அந்த கேப் வந்து சும்மா வேணும்னே விட்டுருக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோர். ஸோ தோர் வந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. இந்த ஷாட் அப்படியே நம்ம தானோஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக தானோஸ் வந்து அவரோட குடிசை வீட்டில் போய் உட்காந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக காமிச்சு அவங்க 2 பேருமே ஒரு க்ரீனாக மலைகள் இருக்க இடத்த நோக்கி நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தோரை வந்து தானோஸாக வந்து இமேஜின் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா நம்ம தோரை காமிக்கும் போது அந்த மொத்த சீனுமே வந்து பார்த்திங்கன்னா பிளர்ராக இருக்குது. ஸோ லைட்டாக பிளர்ராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வேணும்னே பண்ணாங்களா இல்லை ஆக்சுவல் ஷாட் இப்படி தானே ஹேண்ட் கிளியராக தெரியல. பிளட்டாக இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக எதையும் மறைக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீனாக இருக்குது. மேபி நம்ம தோர் வந்து தானோஸ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அந்த டைட்டன் 2ன்னு சொல்லுவாங்க அங்கே போயிருக்கலாம். ஆர் சுற்றி இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வக்காண்டாவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் அதை நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினச்சி இந்த இடத்துல வந்து பிளர் பண்ணியிருப்பாங்களோ, ஆர் இந்த மாதிரி மார்வல்லேருந்து நம்ம மண்டையை கொடைய வைக்கிறதுக்காக இது வந்து வக்காண்டாவா டைட்டன் 2 சொல்லி நம்ம யோசிக்க வைக்கிறதுக்காக இந்த ஷாட் வந்து வச்சுருந்துருக்கலாம். இந்த ஷாட் வந்து கடைசி நம்ம மூவியில் இடம் பெறாமல் கூட போயிருக்கலாம். அப்படிலாம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஃபினிட்டி வார் அந்த ட்ரெய்லர் அப்போ கடைசி எல்லாருமே ஒன்றா ஓடி வர மாதிரி நானும் ரொம்பவே ஆசையாக வெயிட் பண்ணியிருந்தேன் ஹல்கை பார்க்கலான்னு. பட் அந்த ஷாட்டே வந்து பார்த்திங்கன்னா மூவியில் கிடையாது. இந்த மாதிரி ப்ரீவியஸாக அந்த பிளாக் பேந்தருக்கும் அவங்க வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க, கேப்டன் மார்வலுக்கு நிறையவே பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒன்றும் மார்வலுக்கு புதுசு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாட் வந்து மூவியில் இல்லாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசி ஷாட் எல்லாருமே ஒன்றா வரும்போது சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு. இந்த ஷாட்டில் எல்லாருமே ஒன்றா நடந்து போகிறாங்க. இந்த ஷாட் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன எண்ட்கேம் ட்ரெய்லர்லேயும் ஒரு ஷாட் இருக்குது. பட் அதில் வந்து யாருமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ. 2 ஷாட்டையும் சைட் பை சைடு வச்சா 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி இருக்கலாம் இந்த ட்ரெய்லருக்காகவே இப்படி மாற்றிருக்காங்க. கடைசி மூவியில் இந்த ஷாட் கூட இல்லாமல் இருக்கலாம்.
பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா இந்த ஷாட்டில் வந்து ஒத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் அவருக்கும் நம்ம வார் மிஷன் நடுவில் ஒரு கேப் இருக்குது. பட் நம்ம வார் மிஷன் பின்னாடி ஒரு தலை வந்து தெரியுது. ஸோ அது வந்து மேபி ஹாக்கையாக இருக்கலாம். ஹாக்கை கூட இந்த ட்ரெயிலரில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவரை பற்றி எனக்கு ஒரு நேரத்தில் பார்த்துடலாம். ஸோ ஹாக்கையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரூஸ் பென்னராக இருக்கலாம். பட் நடுவில் இருக்க அந்த கேப் யாருக்கு? ப்ரீவியஸாக அந்த எல்லாருமே அது வானத்தை பார்க்குற சீனில் கூட வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து யாருக்காக விட்டு வச்சுருக்காங்க? புதுசாக ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களா, அப்படி இல்லைனா நம்மளை வந்து இப்படி யோசிக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்களா? ஸோ நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? எந்த கேரக்டர் வந்து புதுசாக வரும்? எனக்கு ஹல்கா இருக்குமோன்னு தோணுது. பட் அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள். ஸோ இந்த கேப்பில் வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த இடத்துல வந்து நம்ம கேப்டன் மார்வலை வைக்கலாம், அப்படி இல்லைனா அயன்மேன் மேபி எர்த்துக்கு வந்துட்டப்பறம் அவர் அந்த இடத்துல வந்து வைக்கலாம். ஸோ சும்மா ஒரு கெஸ் தான். அயன்மேன் பின்ன நம்ம வார் மிஷின் போகிற மாதிரிலாம் நிறையவே சீன் இருந்திருக்கு. ஸோ மேபி அந்த மாதிரி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட் இதில் வந்து நம்ம ஹாக்கை வந்து எதையோ ஒன்று பார்க்குற மாதிரி தெரியுது. அவர் முகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அப்படி அவர் என்னத்தை தான் பார்க்குறாரு? மேபி ஈத்தராக இருக்குமோ, அதாவது பாஸ்ட்டுக்கு எல்லோரும் போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈத்தரை அவரை வந்து கண்டுபிடிச்சி அந்த ஈத்தரை வந்து எடுக்கிறதுக்காக போயிருக்கலாமோ? நம்ம ஜேன் எப்படி இந்த மாதிரி ஈத்தரை எடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம ஹாக்கையும் பாஸ்ட்டுக்கு, அதாவது தோர் நடக்கிற டைமுக்கு போய் நம்ம தோரோட ஹெல்ப்போட அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சி மேபி நம்ம ஹாக்கை வந்து அந்த ஈத்தரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கலாம். சும்மா ஒரு கெஸ் தான். ஏன்னா சுற்றி இருக்க இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஈத்தர் இருக்க இடம் தான் தெரியுது. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? மறக்காம இதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச ஃபேக் ஷாட்ஸ்லாம் இதுதான். கண்டிப்பாக ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வந்து ஃபேக் ஷாட்ஸாக தெரிஞ்சு அதை சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பேக்ரவுண்டில் அந்த வாய்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா காமிக்கும் போது பின்னாடி வந்து சம் பீப்புள் மூவ் ஆன் பட் நாட் அஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. கடைசி முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா நாட் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில பேர் இதை வந்து கடந்து போவாங்க, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, கண்டிப்பாக நாங்கள் வந்து கடந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா சம் பீப்புள் மூவ் ஆன் அது சொல்கிற டைலாக், அவரோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டோனி ஸ்டாக்கோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. Some people move on. Some people move on. That man has no regard for lawn maintenance. திருப்பி கேட்டு பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் டோனி ஸ்டாக்கோட வாய்ஸ் மாதிரி தான் தெரியும். இல்லையே நான் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்க. Some people move on. அதுக்கப்புறம் நாட் அஸ், அதுவும் அந்த சம் பீப்புள் மூவ் ஆன், அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேராத மாதிரி தெரியுது. ஸோ நாட் அஸ் அது சொல்கிறது மேபி கேப்டன் அமெரிக்காவாக இருக்கலாம். Bananas. Some people move on. Bananas. ரொம்பவே டோன் டவுன் வாய்ஸில் பேஸ் வந்து கம்மியாக, வாய்ஸோட பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் தெரியுது. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? Bananas. Guy who wanted all that went in the ice 75 years ago. ஸோ ஃபஸ்ட்டு சம் பீப்புள் மூவ் ஆன் அப்படி வந்து நம்ம டோனி ஸ்டாக் சொல்லும்போது நாட் அஸ்ன்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்லலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நாட் அஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை பிச்ட் வாய்ஸாக இருக்குது. பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப ரஃப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் அமெரிக்காவோட வாய்ஸ் மாதிரியே தெரியல. பட் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் தான் ஞாபகம் வருது. I was meant to be new. I was meant to be beautiful. Not us. எஸ், ஒருவேளை நம்ம அல்ட்ரான் வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு வராங்களோ, அல்ட்ரான் வந்து ஹீரோவாக மாட்ட ட்ரை பண்ணுறாங்களோ. ஏன்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அல்ட்ரான் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸில் வந்து மிகப்பெரிய வில்லன்களில் அல்ட்ரான் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு படத்தில் வந்து காமிச்சிட்டு விட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து திருப்பி இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டோனி ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் கேம் அதை வந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் வந்து மென்ஷன் பண்ணிப்பார் ஃபஸ்ட்டு டைமாக. இதுவும் அல்ட்ரானோட வாய்ஸோட கோயின்சைட் ஆகிறனால மேபி இது வந்து அல்ட்ரானாக இருக்கலாம் நான் கெஸ் பண்ணுறேன். அல்ட்ரான் வந்து ஹீரோவாக மாற்றப்பட்டு அவர் தானோஸ் எதிர்த்து நடக்கிற அந்த போராட்டத்தில் பங்கு வகிக்க போகிறாரோ இருக்கலாம். சும்மா ஒரு கெஸ் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு ஹெட்செட் கிடச்சிச்சுன்னா காதில் மாட்டிட்டு நான் சொன்னதை வச்சு கரெக்டாக நோட் பண்ணி அந்த வாய்ஸஸை வந்து கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு வாய்ஸஸுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஸோ மார்வல் வந்து இதுலேயே வந்து நம்ம ட்ரிக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மார்வல் வந்து கெட்டிக்காரங்க தான், நான் சும்மா சொல்லலை. பட் அந்த சர்ப்ரைஸை எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணணுங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. இவங்க நம்மளை சீட் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையவே சர்ப்ரைஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் தாட்ஸை நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஃபேக் ஷாட்ஸ் அதாவது இருந்துச்சு மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் விஷயம். நான் உங்கள் அடுத்த நாள் ஒரு செம்ம வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வர்த்தா.